ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி அதன் தாயிடம் ஒப்படைத்த சிங்கம் கதை. ஆப்பிரிக்க காடுகளில் வாழுகின்ற சிங்கங்கள் மிகவும் பெரியதாகவும் பலமுள்ளதாகவும் தைரியமுள்ளதாகவும் இருக்கின்றன. சிங்கங்கள் பசி எடுக்கும் போது வேட்டையாட பலவிதமான செயல்களை செய்யும். சிங்கம் ஒரு இடத்தில் நின்று கொண்டு பலத்த சத்தமிடும். அப்போது மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு மிரண்டு இங்கும் அங்கும் பயந்து ஓடும். அப்போது சிங்கம் தன் எதிரே ஓடும் ஒரு மிருகத்தை பிடித்து சாப்பிடும். சிங்கம் சில நேரத்தில் பதுங்கி இருந்து மிருகங்களை வேட்டையாடும். பெரும்பாலும் சிங்கங்கள் மிருகங்களை துரத்தி சென்று ஒரு மிருகத்தின் மேல் பாய்ந்து அதை பிடித்து சாப்பிடும். அப்படித்தான் ஒரு நாள் பெண் சிங்கம் வேட்டையாட கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. அது தூரத்திலே ஆடுகள் மேய்கிறதை கண்டு அவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. ஆடுகளெல்லாம் பயந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு ஆடு மட்டும் நின்று கொண்டிருந்ததை பார்த்தது. அதை பிடிக்க ஓடியது. அந்த ஆடு ஒரு குட்டியை போட்டுவிட்டு சிங்கத்தினிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடி தூரத்திலே நின்று தன் குட்டிக்கு என்ன ஆகுமோ என்று பயத்தோடு குட்டியையும் சிங்கத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. வேகமாக ஓடி வந்த பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டியை கவ்வியதும் அதை உடனே கீழே போட்டுவிட்டது. இந்த ஆட்டுக்குட்டி இப்போதுதான் பிறந்திருக்கிறது என்பதை அந்த பெண் சிங்கம் புரிந்து கொண்டது. ஏனென்றால் அது பெண் சிங்கம் அல்லவா? ஆகவே பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற அதை கவ்விக்கொண்டு ஒரு மரத்தின் அடியில் நிழலில் அந்த குட்டியை வைத்து அதை பாதுகாத்தது. மற்ற சிங்கங்களெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட அதன் மேல் பாய வந்தது. ஆனால் அந்த பெண் சிங்கம் மற்ற எல்லா சிங்கத்தினிடமிருந்தும் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றியது. அப்போது ஆட்டுக்குட்டி இறந்து விட்டதா அல்லது உயிருடன் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு தாய் ஆடு மரத்திற்கு சற்று தூரமாக நின்று சிங்கத்தினிடம் ஆட்டுக்குட்டி பத்திரமாக இருக்கிறதை பார்த்தது. பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டியின் தாயை பார்த்தது. பெண் சிங்கம் ஆட்டுக்குட்டியின் முதுகில் லேசாக தட்டி, நீ போ, உன் அம்மா அங்கே நிற்கிறாள் பார் என்றது. குட்டியும் துள்ளி குதித்து கொண்டே ஓடி தாயினிடத்தில் சேர்ந்தது. தாயும் குட்டியும் பத்திரமாக ஓடுகிறதை கண்டு சிங்கம் பெருமூச்சு விட்டு மகிழ்ந்தது. மிருகங்களுக்கும் இரக்க குணம் உண்டு என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.